மை டியர் கோடர்ஸ், டியர் எதுன்னு யோசிக்கிறீங்களா? பிகாஸ் நானும் ஒரு கோடிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு பர்சன் தான். ஸோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஒரு 5 கேம்ஸ் வந்து நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேமோட பேர் வந்து ஓ மை கிட். நார்மலாக கோடர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட் ஹப் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஓ மை கிட் வந்து நான் இன்னும் பர்சனலாக டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ அந்த கீழே கொடுத்துருக்க ரோஸ் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரேட்டிங்ஸை கொடுக்கலான்றதுக்காக தான் அந்த ரோஸ் பாக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை நான் என்ன டவுன்லோட் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்றதுனால அதை இன்னும் கொடுக்கல. ஸோ மேபி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி விளாண்டுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸ் வந்து பாஸ் பண்ணி படிங்க. பிகாஸ் நான் அதை ரெடி பண்ண ரொம்ப டைம் ஆச்சு, ஸோ அதனால தான் சொன்னேன். நெக்ஸ்ட் இந்த ஓமை கிட்டோட ஒரு நார்மல் ஓவர்வியூ தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வெப்சைட் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதோட வெப்சைட் வந்து omygit.org. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிட்ஹப் வந்து ஒரு கிட்டை வந்து ஒரு டைம் மிஷின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் உங்களோட டவுன்லோட் லிங்க் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மேபின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேக் ஓஎஸ் அண்ட் விண்டோஸில் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே கொடுத்துருக்கலாம் அதோட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான். ஸோ எப்படி நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்கும், எப்படி கேமோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் தான், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கோடர்ஸ்க்கு வந்து கிட்ட எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன்னா சேம் லைக் தட் டேட்டா பேஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அதை பற்றின ஒரு கேம் தான், விச் மீன்ஸ் எஸ்கியூஎல் மர்டர் மிஸ்ட்ரி. இது எப்படின்னா ஏற்கனவே ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை தான் அதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் பர்சனலாக கொடுக்குற ரேட்டிங் வந்து 3/5. பிகாஸ் நான் விளாண்ட வரைய சொல்கிறேன். இட் மீன்ஸ் இது என்னோட பர்சனலான ரேட்டிங்ஸ் தான். உங்களுக்கு வந்து மேபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லெட் மீ ஜம்ப் இன் டு த இன்டர்ஃபேஸ் ஆஃப் திஸ் எஸ்கியூஎல் மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல்னால் என்ன அப்படின்றத சும்மா எஸ்கியூஎலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அது என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மர்டரை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு சிட்டியில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடிங் மூலமாக அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போனீங்கன்னா இந்த மாதிரி தான் கோட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ஃபைனலாக உங்களோட இன்புட்டை நீங்கள் கொடுத்து அதுக்கு தகுந்த ரிசல்ட் எடுத்து மிஸ்ட்ரியை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் பர்சனலாக நான் சொன்ன மாதிரி ஓகே மீன்ஸ் எஸ்கியூலே தெரியாது, நான் இனிமேல் தான் அதை பற்றின ஒரு ஐடியா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரியலி இன்ட்ரெஸ்டிங் வெப்சைட். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் வந்து ரியலி இன்ட்ரெஸ்டிங் கேம். பிகாஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சி நான் 5/5 ரேட்டிங்கே கொடுப்பேன் இதுக்கு. பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML பேஸ் பண்ணின ஒரு கேம். பிகாஸ் நீங்கள் வந்து போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேரக்டரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். பிகாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆகுது. நீங்கள் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, அது எந்த இடத்துல போட்டால் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு மூவ் ஆகுவீங்க. ஸோ ரியலி இது லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேணும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு வீடியோ, அதோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாக பார்த்து அது என்ன மாதிரியான கான்செப்ட்ன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து அதோட மைல் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை மூவ் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும். ஸோ இது வந்து 3 ஸ்டெப்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேம் பேஸ்ட் லேர்னிங். கேம்ஸ் மூலமாக எப்படி வந்து இதை ரொம்பவே எஃபிஷியண்ட்டான வேலை வந்து டீச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பேஸ் கோடிங். கோட் பண்ணுறதுக்கும் அதை வந்து என்ன மாதிரியான கரெக்ட் மெத்தடில் பண்ணணுன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இம்பேக்டாக இருக்குன்றது ஒரு சின்ன தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் எஜுகேட்டர்ஸ் இந்த மாதிரி கீழே வந்து எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் லாகின் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் தாங்க. ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து உங்கள் கிளாஸ் கோட் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம கோட் போகணுன்றதுக்காக நான் வந்து ப்ளைனாக கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து இந்த லெவல் தான். ஸோ ஜஸ்ட் அதை வந்து ப்ளே கொடுத்துட்டு
உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அதில் வந்து சப்ஸ்டேஜஸ் சொல்லுவாங்களோ, ஸோ அது மாதிரி நிறையா சப்ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அதை வந்து கிளிக் பண்ணி ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்குள்ளே போயிடும். ஸோ கேமில் வந்து நீங்கள் கோட் பண்ணி அந்த அவுட்புட் கொண்டு வர்றது தான் உங்களோட ஜாபாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் கேரக்டரை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது எதுவும் நான் இப்போதைக்கு எதுவும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நான் ஜஸ்ட் ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன். ஸோ அங்கே நோட் தெரியுதில்ல, டாட்டாக தெரியுதில்ல, ஸோ அதுதான் உங்களோட நோட். ஓகேவா? ஸோ அதை எப்படி போய் நீங்கள் ரீச் பண்ணுறீங்க, அந்த எக்ஸிட் பாயிண்ட்டை எப்படி ரீச் பண்ணுறீங்கன்றது தான் உங்களுக்கு வந்து டாஸ்க். ஃபர்ஸ்ட்டு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் போக போக வந்து உங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான கோடிங்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வரணுன்னா அதுக்குள்ளே கோடிங் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணிங்க, ஐ மீன் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்துடும். ஸோ இது மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக கோடிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் வில் பி த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ஜோம்பி. இது வந்து என்ன கேம் அப்படின்னா, இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் பவ் கொடுத்துருவாங்க அண்டு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்எஸ் பேஸ் தான். ஸோ சிஎஸ்எஸ் மீன் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஸ்டைல் பண்ணுன்றதை வந்து அது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் மெயினான கான்செப்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்காக இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. ஸோ பர்சனலி என்னோடய ரேட்டிங் படி நான் 4 இதுக்கு கொடுப்பேன். பிகாஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த கேம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஏதோ ஒரு நேம் அண்ட் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ அதில் வந்து என்ரோல் பண்ண சொல்லும். என்ரோல் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். அண்ட் இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பிகின் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல கிராஸ்போ கொடுத்துருவாங்கன்னு. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கிராஸ்போ வந்து கரெக்டான டைரக்ஷனில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் ரைட்டு, லெஃப்ட்டு, டாப், பாட்டம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கிராஸ்போ வந்து கரெக்டாக எய்ம் பண்ண கற்றுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து முழிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுவார். அது அந்த ரைட் சைடு இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அசிஸ்ட் பண்ணுவார் உங்களை. ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீ கற்றுக்கணும், இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு ஒரு கதை மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கதையில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் கோடிங் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க, இந்த கோடு இருக்குன்னா என்ன நடக்கும், ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎஸ்எஸ் பற்றி அண்ட் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலி த லாஸ்ட் ஒன், கோடிங் கேம் கிடையாது, கோடிங் கேம், CODIN கேம் தனியாக வரும். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக போயிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த கேம் வந்து என் பர்சனல் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். பிகாஸ் 5/5 கொடுப்பேன் அதுக்கு. மீன்ஸ் இன்டர்ஃபேஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு டீட்டெயிலிங் ஒர்க்கு, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. டெஸ்ட் கேசஸ் வந்து கோடர்ஸ்க்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஹிடன் டெஸ்ட் கேசஸும் இருக்கும், நிறையா ஓப்பன் டெஸ்ட் கேசஸும் இருக்கும். அந்த டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆனால் தான் உங்களோட கோடு வந்து ஒரு பர்ஃபெக்டான கோடு அப்படின்றத வந்து நீங்கள் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து நிறையவே அது கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஸ்ட் கேசஸ் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கேமை வந்து கிளியர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வெப்சைட்டுக்கு போனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் தான், நீங்கள் வந்து எதுவும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் இந்த அவசியம் இல்லை. ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போக வேண்டியது மட்டும்தான். ஸோ கீழே வந்தீங்கன்னா நிறையா இதோட பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஆரிஜின்ஸ் அண்டு எப்படி க்ரியேட் ஆச்சு அதை பற்றின எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கேம் விளையாடுற ஃபீல் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோன்றதே தெரியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் யூ கிளிக் கெட் ஸ்டார்டட், நீங்கள் வந்து டேரெக்டாக கேமுக்குள்ளே வந்து போயிடுவீங்க. அண்டு உங்களை வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதில் லேர்னிங் பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க.
நான் இது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு போனதுனால ஜஸ்ட் எந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். விச் மீன்ஸ் இதில் வந்து நிறையா இன்ட்ரடக்ஷன் டூர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நிறையா சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோடிங் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு வீடியோ வருதுல்ல, ஸோ அதுதான் உங்களோட அவுட்புட். ஓகேவா? அவுட்புட் வந்து என்ன எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அவுட்புட் வரும்ன்றதையும் உங்கள் லெஃப்ட்டில் வந்து கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறையா சூடோ கோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ சூடோ கோட்ஸ் இஸ் நத்திங் பட் கோட் மாதிரியே இருக்கும், பட் அது கோட் கிடையாது. இட் மீன்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணுற ஒன்று. ஸோ அதான் சூடோ கோட்னு சொல்லுவாங்க. அதையும் இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பார்த்தா. ஸோ நிறையவே இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரையும் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் வந்து, நெக்ஸ்ட் நான் எதை பற்றின வீடியோஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணணும், எதை பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும், எது பற்றின வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃபார் மோர்.